அந்த டைம்ல தான் அடிச்சு விட்டான், என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தான். சரி, அம்மா வந்துட்டு ஃபயாஸை மீட் பண்ண ஃபர்ஸ்ட் மூமெண்ட் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஃபயாஸ் மீட் பண்ண மூமெண்ட் ஞாபகம் இல்லை, ஃப்ரெண்டா இருக்கும் போது தான் ஓ, பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டா வந்துட்டு. ஆக்சுவலி நான் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு எங்க அக்கா கிட்ட சொல்லிட்டு அவங்களாம் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் கமிட்டே ஆனேன். அவ்வளோ பெர்மிஷனுக்கு அப்புறம் தான் ஃபயாஸ்க்கு ஓகே சொல்லி. ஆனா இவன் இங்க யாருக்கிட்டயுமே சொல்லல, ஸ்ட்ரெயிட்டா எங்ககிட்ட யாருக்கிட்டயும் சொல்லல, நாங்களா கண்டுபிடிக்கிறோம். அவங்க அம்மா கிட்ட என்னைக்கு சொன்னாங்க ஞாபகம் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது அவங்க அம்மாவும் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது ரொம்ப பயப்படுவேன். அவங்கள பார்த்து ஸ்ட்ரிக்ட் போல அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுவேன். நான் போகும்போது நல்ல பொண்ணு மாதிரி தலையில ஷால்லாம் போட்டுட்டு போய் ஒரு ஆக்டிங் போட்டேன். அது ஆக்டிங்னு சொல்ல முடியும், ஆக்டிங் இல்லைங்க, அதான் சொல்றேன் இருங்க. ஆக்டிங் இல்லை, ஸ்டார்டிங் எனக்கு நார்மலாவே எனக்கு அப்படிதான். ஸ்டார்டிங் நான் வந்து ஷால்லாம் போட்டு போயிட்டு அவங்க என்னை பார்த்து ரொம்ப நல்ல பொண்ணு நினைச்சிட்டாங்க. நல்ல பொண்ணு தான், ரொம்ப நல்ல பொண்ணு கிடையாது. அப்புறம் அவங்க வந்து ஒருத்தவங்க கூட பழகுனா தெரியும்ல, அவங்க வந்து ஒரு பர்சனை ஈஸியா வந்து புரிஞ்சுப்பாங்க, இவங்க இப்படி இவங்க அப்படின்ட்டு. நம்ம என்னதான் அவங்க கிட்ட போய் ஆக்டிங் போட்டாலும் நம்மளோட ஒரிஜினல் கேரக்டர் எப்படி இருந்தாலும் அவங்க ஒரு கண்டுபிடிச்சு 4 நாள் தானே ஆக்ட் பண்ண முடியும். அது இல்ல, நான் என்னன்னு சொல்ல, வேற யாரை பார்த்தாலும் இப்ப நான் யாராவது ஒருத்தர் பேசுறேன்னா ஓகே நீ இவங்க கிட்ட ரொம்ப வச்சுக்காத, எனக்கு ஏதோ தப்பா படுதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நடக்கும். அவங்க கரெக்டா ஒரு பர்சனை ஜட்ஜ் பண்ணுவாங்க, ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, இவங்க இப்படிமா நீ வேண்டாம் வச்சுக்காத. என்னையும் அந்த மாதிரி ஸ்டார்டிங் புரிஞ்சிருக்காங்க போல. அவங்க அப்படி புரிஞ்சு ஓகே இந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான், செட் ஆகும் ஃபேமிலிக்கு அப்படின்னு சொல்லி அப்புறமா செட் ஆயிருச்சு அப்படியே. ஓகே, உங்ககிட்ட தான் ஒரு இம்பார்ட்டன்டான கேள்வி கேட்குறோம். இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? எப்படி மாட்டினாங்க சொல்லுங்க. என் ஐடி பாத்தீங்கன்னா அவன் கிட்ட இருக்கும், அவன் ஐடி பாத்தீங்கன்னா என்கிட்ட இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிரைவசி எங்க கிட்ட யாருக்குமே இருக்காது. என் வாட்ஸ்அப் பாத்தீங்கன்னா அவன் லேப்டாப்ல இருக்கும், என் லேப்டாப்ல இருக்கும். ஸோ எல்லா கிட்டயும் அந்த பிரைவசி கிடையாது. கீழே போல இருக்கு எங்க நாங்க இப்படி இருப்போன்றது. அதனாலதான் தெரிஞ்சது யாரா அந்த பொண்ணு அப்படிலாம். என்னன்னா நாங்க வெளியே போகும்போது ஜஸ்ட் நார்மலா செல்ஃபி எடுத்தோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாரும் எடுத்துருவோம். நானும் இவ்வளவு தனியா 2 போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். சும்மா நார்மலா நிக்க வச்சு எடுத்துக்கிட்டோம். இவன் என்ன பண்ணிருக்கா, நைட் ஒரு 12:30 மணிக்கு அந்த போட்டோஸ் எல்லாமே எனக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிருக்கான். எங்க அண்ணன் கரெக்டா வேலையை விட்டு நைட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. என்னடா இந்த நேரத்துல வந்து மெசேஜ் தூக்கி நிற்கிறாரு. தம்பி இம்பார்ட்டன்டான மெசேஜ் தெரிஞ்ச உனக்கு வட்டு தூங்குற ஆளுக்கு அனுப்பி இருக்க கூடாதுன்னு தோணல. அண்ணன் போன் எடுத்துட்டு இதுனடா புதுசு, அவ்வளவுதான். நான் தூயில ஏஞ்சி தம்பி காலைல ஏஞ்சிக்கோ இருக்கு அப்படி. எனக்கு ஐயோ என்ன ஆச்சு ஒட்டுமே புரியல. திட்டலாம் இல்ல, என் வீட்டுல வந்து இந்த பொண்ணு நீ பேசவே கூடாது, போன் நம்பர் அப்படிலாம் இல்ல, இது வயசு கிடையாது, ஒழுங்கா வேலையா பாரு, படிக்கிற வேலையா பாரு அப்படின்னாங்க. என் மண்டைக்கு அதெல்லாம் கேட்காது. இருந்தாலும் அப்பப்போ போய் சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவா, எங்க அம்மா இவ போன் பண்ணுவா, எங்க அம்மா குரல் கேட்டு கட் பண்ணிட்டுருவான். எங்க அம்மா இல்ல ஃப்ரெண்டு தானே சொல்றேன் பேசணும், அப்ப எது கட் பண்றாங்க, ஃப்ரெண்டுனா பேசணும், அதுனா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னுவாங்க. கரெக்ட், நியாயமான பேச்சு தானே மம்மி கேக்குறது. அதுக்கப்புறம் அம்மாட்ட சொல்லி பொறுமையா புரிய வச்சு எங்க அண்ணனுக்கு புரிஞ்சு சரி. நியாஸ் இது பண்ணாரு, இவர் என்ன பண்ணாரு? ரியாஸ் என்ன சொன்னாரு? வீட்டுல இருக்கிறதே தெரியாது யாருக்குமே. நம்ம எப்படின்னா இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடணும், அந்த மாதிரிதான். அப்போ உங்களுக்கு மட்டும் ஒன்னும் சொல்லலாம் தோல்லையா, போட்டு அடிக்கணும் ஏன்டா இப்படி பண்ண அப்படிலாம் இல்ல. அந்த இன்சிடென்ட் இருக்கும்போது நானும் தான் உட்காந்துருந்தேன். அது என்னன்னா அவன் சோஃபால பத்துக்கிட்டு இருந்தா, நீயா வந்து சாப்பிட்டு இருந்தா, நானும் சாப்பிட்டு இருந்தேன். நல்ல காலம் நான் மாட்டலையேன்னு சொல்லி உட்காந்துருந்தீங்களா? இல்ல அந்த மாதிரி எதுவும் போறது இல்ல. சோ அதால தான் நம்ம ஹாப்பியா இருக்கேனே. மோனி இங்க இருந்து இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாருன்ற மாதிரி தலையாட்டிட்டு இருக்காங்க. சோ அப்படிதான் மாட்டும் போது நானும் தான் இருந்தேன். எந்திரிச்சோன்னா அப்படியே தூக்க கலக்கத்துல பாக்குறான், அப்படியா அப்ப மாட்டிட்டான். என்ன ரியாக்ஷன் கூட அப்படியா, சரி காலைல பேசுவோம் பரிசு உடனே பார்த்துட்டான், ரியாக்ட் பண்ணல. காலைல பேசலாட்ட நார்மலா பேசி அப்படியே முடிச்சு. ஓகே பரவாயில்ல, சோர்லாம் போட்டிருக்காங்க எல்லாம் தெரியும். என்ன ஒன்னா என் லவ்க்கு பாத்தீங்கன்னா வீட்டுல ஃபர்ஸ்ட் சப்போர்ட் கிடையாது, பட் ஆனா எங்க அக்கா எனக்கு சப்போர்ட். ஜெசிமா, ஓ ஜெசி அக்கா, அந்த அம்மா சப்போர்ட் நம்மளுக்கு லைட்டா, ஏன்னா அவங்களும் லவ் மேரேஜ், அதனால வந்துட்டு லைட்டா சப்போர்ட் பண்ணுவாங்க. அவளை ஃபர்ஸ்ட் ஓகே பண்ணது எங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா அவங்க தான். அக்கா ஜெசி அக்கா ஓகே சொல்லிட்டு அவங்க குடும்பத்துக்கே ஓகே. அவங்க பேசிப்பாங்கல்ல, நம்மளுக்கு என்ன பிரச்சனை, நம்ம கொஞ்சம் ஜாலியா சுத்தி இருந்தோம். எங்க அக்கா எனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி. எங்க அக்கா எல்லாம் வீட்டுல பேசினாங்க, எங்க அண்ணனும் பேசினாங்க, எல்லாருக்கும் ஓகே, கடைசியில ஒத்துக்கிட்டாங்க. ஆக மொத்தத்துல ஜெசி அக்கா வரை ஒரு அக்கா எல்லார் ஃபேமிலிலயும் வேணும்ன்றீங்க, அதானேங்க? எல்லா ஃபேமிலிலும் ஒருத்தங்க இருப்பாங்க, யாராவது ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணுவாங்க தெரியுமா, ஏய் நல்ல பொண்ணுடா நல்லா இப்படி பண்றீங்க. எங்க அக்கா அந்த மாதிரி 2 பேரும் பேசினாங்க. ஓகே சரி, டக்குன்னு ஒரு क्वेश्चन, யாரு ஃபர்ஸ்ட் ப்ரோபோஸ் பண்ணீங்க? ஃபயாஸ். நான் தான். பார்த்தன லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா? அப்படிலாம் இல்லைங்க, பேச பேச பழக அப்படி வந்து ப்ரோபோஸ் பண்ணனும் அக்செப்ட் பண்ணிட்டீங்களா டக்குன்னு? ஓகே பையன் 10 on 10 சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டீங்களா? இல்ல இரு யோசிக்கிறேன், நான் வந்துட்டு இன்னைக்கு நாள் சரியில்லை, நான் நாளைக்கு யோசிச்சு சொல்றேன்ல, அதான் சொன்னீங்களா? பிடிக்காமலாம் இல்ல, சரி ஓகே லவ் பண்ணா அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்னு யோசிக்கணும்ல. சரி நம்ம ஃபர்ஸ்ட் மம்மி கிட்டே கேட்டுருவோம். அது என் ஃபேமிலியில எனக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணது என் அக்கா தான். என் அக்கா தான் பண்ணிட்டு இதுல என்ன பிரச்சனை இருக்கு, நம்ம ஃபேமிலில இதெல்லாம் ஓகே, இன்டர் கேஸ்ட் மேரேஜ் எல்லாம் பண்ணுவாங்க, நான் அவங்க அம்மா கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லி எங்க அம்மா கிட்ட பேசி எங்க அம்மா கிட்ட சொல்லி அவங்களாம் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல வந்துட்டு உங்க லவ் ஸ்டோரி ரிவீல் பண்ணீங்கல்ல, அப்போ வந்து there was a lot of positive and negative comments to it. அப்போ வந்து நீங்க யோசிச்சீங்களா சொல்லாமே இருந்திருக்கலான்ட்டு?
இல்ல அந்த மாதிரிலாம் யோசிச்சது கிடையாது. ஸ்டார்டிங் சொல்றதுக்கு முன்னாடி தான் ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆயிடுவாங்க. நியாஸ் யார், ரியாஸ் யாரு, ஃபயாஸ் யாருன்னே கன்ஃபியூஸ். என்னடா லவ்வர்னு சொல்றீங்க, லவ்வர் கூட போய் தங்கச்சி வீடியோ போடுறீங்க அப்படின்னு கன்ஃபியூஸ்ட் ஆயிடுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக தான் மெயினா போடுது. இல்லைனா இந்த லவ் ஸ்டோரி இந்த மாதிரிலாம் சொல்லணுன்றது சுத்தமா ஐடியாவே இல்லை அவங்களுக்கு. ஏன்னா இன்ட்ரெஸ்டும் இல்லை. இந்த மாதிரி எனக்கும் ஷேர் பண்ணிக்குது, இந்த மாதிரி ஷேர் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி ஓகே, இது இந்த மாதிரி வேற மாதிரி போர்ட்ரேட் ஆகுது, வெளியே அண்ணன் தங்கச்சி அப்புறம் லவ்வர்ன்றாங்க அப்படின்றதுனால சொன்னது. மற்றபடி கமெண்ட்ஸ் அது இன்னும் ஹர்ட் ஆகல. ஓகே. அண்ட் ஜென்ரலா வந்துட்டு கமெண்ட்ஸ்னு உங்க பேஜ்ல வருமோ, எனக்காச்சும் வந்துட்டு ஏதாவது கமெண்ட்லாம் பார்த்து ஹர்ட் ஆயிருக்கீங்களா, இல்ல ஏதாவது கமெண்ட் பார்த்து ரொம்ப ஹாப்பியாலாம் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நாங்க டெய்லியும் கமெண்ட் படிப்போம், எல்லாருமே உட்காந்து கமெண்ட்ஸ் லைக் பண்ணுவோம் டெய்லி. எங்க வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஓகே, நைஸ். மோனி கிட்ட உங்களுக்கு வந்துட்டு பிடிச்ச ஒரு விஷயம்னா என்னன்னு சொல்லுங்க ஃபயாஸ். சரி இப்படி போயிடலாம், பிடிச்ச ஒரு விஷயம், பிடிக்காத ஒரு விஷயம். பிடிச்ச விஷயம்னா அவன் என்ன லவ் பண்ற விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ கேர் பண்றது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பிடிக்காத விஷயம்னா ஷார்ட் டெம்பரா சில விஷயத்துல யோசிப்பான், டக்கு டக்குன்னு கோவப்பட்டுருவா. ஸோ இப்போ நான் வெளியே போறேன்னா டக்குன்னு அங்கே ஒரு சண்டையை போட்டு லைக் நான் அந்த டென்ஷனோடய போவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணாம இருந்தால் நல்லா இருக்கும். ஓகே, சரி ரியாஸ் நீங்க சொல்லுங்க, இவங்க 2 பேர்ல வந்துட்டு யார் நிறைய விட்டு கொடுப்பாங்க? அதுதான் விட்டு கொடுக்குறது பாத்தீங்கன்னா ஃபயாஸ் தான். ஐயோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி விட்டு கொடுக்க மாட்டா. மேஜர் பாத்தீங்கன்னா ஃபயாஸ் ரொம்ப விட்டு குத்துருவான். அவன் மேலே தப்பு இருந்தாலும் விட்டு குத்துருவான். அக்செப்டபிள். நைஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் கிஃப்ட் என்ன மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டீங்கன்னு ஞாபகம் இருக்கா? நாங்க வந்து இந்த மாதிரி கிஃப்ட்லாம் கொடுக்குற பர்சன் கிடையாது. அந்த கெட்ட பழக்கம்லாம் இல்லைன்றீங்க. திடீர்னு கொடுப்போம். கிஃப்ட் கொடுக்க மாட்டோம். இந்த வெளியே போறது சுத்துறது அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணது. தனியாவே வெளியே போக மாட்டோம். தனியெல்லாம் வெளியே போனதே இல்லை. போனதே இல்ல, ஒரு வாட்டி கூட போனது இல்ல. சரி இப்போ வந்துட்டு டக்குன்னு ஒரு சாங் இவங்களுக்காக டெடிகேட் பண்ண போறீங்க, நீங்க அவருக்காக ஒரு சாங் டெடிகேட் பண்ண போறீங்க, என்ன சாங்? சரி நியா